ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி நானும் லியா பாப்பாவும் ஒரு நவராத்திரி பூஜைக்காக கலந்துக்க ரெடி ஆகிட்ருக்கோம். அவங்க 4 டேஸ்க்கு முன்னாடியே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். கிளம்புறதுக்கு முன்னாடி பூச்செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லா பூச்செடிக்கும் பார்த்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா பூரியும் உருளைக்கிழங்கும் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ பாப்பாவும் சாப்பிட வச்சுட்டு நானுமே சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் லியா பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு நானுமே ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக அவங்க வீட்டுக்குமே போயிட்டோம். போன உடனே குழந்தைங்க எல்லாருக்குமே மலர் தூவி வரவேற்பு பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லா குழந்தைங்களையுமே உட்கார வச்சு பாத பூஜை பண்ணி ஸோ ஆரத்தி எல்லாமே எடுத்தாங்க. நான் என்ன நினச்சேன்னா, லியா இதெல்லாம் பார்த்துட்டு அழுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் வாழவே இல்லை. எல்லா குழந்தைங்களும் சைலண்ட்டாக இருந்தனால அவளுமே சைலண்ட்டாக உக்காந்துட்டு பார்த்துட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டா அவளுமே. ஸோ அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக எல்லாருக்கிட்டையுமே பேசினாங்க. ஒரு நல்ல குடும்பம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கிறது, குழந்தைங்கக்கிட்ட பேசின விதம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க இந்த பூஜையை பெண் குழந்தைங்கள வச்சு தான் பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்காக தான் நம்ம குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம். பூஜையுமே ஒரு வழியாக முடிஞ்சது. இல்லையா சேட்டை பாருங்கள், வீட்டுக்குள்ளே ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டு தான் போனோம். அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா பூரி, உருளைக்கிழங்கு, சன்னா மசாலா, பால் பாயாசம், கேசரி இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. லியா பாருங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களுமே அங்கேருந்து கிளம்பிட்டோம். லியா பாருங்கள் அந்த கிளாத்தை எடுக்கவே இல்லை. ஒரே ஆட்டம் தான் பார்க்கிங் வரைக்கும். இந்த குட்டி பையனோட வீட்டுக்கு தான் நம்ம பூஜைக்கு போயிருந்தோம். அவனுமே லியா கூட அழகாக ஜாலியாக சிரித்து பேசி விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எங்களுக்கு பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறதுக்குமே அந்த அண்ணாவே கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ கார்லேயே கூட்டிகிட்டு வந்தாங்க. பூஜையெல்லாம் முடிச்சு நாங்களுமே கிளம்பிட்டோம் அங்கேருந்து. இவ்வளோ சாப்பிடும்போது தண்ணி குடிடின்னு சொன்னால் குடிக்கல. இங்கே அவன் ஃப்ரெண்டோட பாட்டிலாம். ஸோ வாங்கி தண்ணி குடித்தவன்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தான். நானுமே வாங்கி வச்சுட்டேன். ஒரு வழியாக சேஃபாக அந்த அண்ணா எல்லாருமே ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாரு. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு லியாவோட ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் பேசிவிட்டு நம்ம அப்படியுமே வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே வந்திருந்த எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்தாங்க. அந்த கவரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் ஸ்கெட்ச் பென்சில், ஷார்ப்னர், இரேசர், பென்சில் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கர் பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீப்பு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நெயில் பாலிஷ் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மைட்டப்பா ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம், அதுக்கப்புறம் 11 ரூபா காசுமே வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வச்சு தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்க கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் பாய்.